வணக்கங்க. கொங்குநாட்டு சமையல் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி என் பேரன் வந்து, "அம்மா எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க சாப்பிட்றதுக்குன்னு" கேட்டால், "சரி வாப்பா ட்ரை பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்த்தேன். பஜ்ஜி மாவு தான் இருந்துச்சு. சரி இந்த பஜ்ஜி மாவு வச்சு ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி ஒரு மூடி வச்சுட்டு அது நல்லா கொதிக்கும்போது பஜ்ஜி மாவு ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அந்த கப்பில் வந்து லைட்டாக எண்ணெய் தொடச்சிட்டேன். எண்ணெய் தொடச்சிட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கிற அந்த பஜ்ஜி மாவை இந்த கப்பில் ஊற்றிட்டேன். இந்த கப்பில் ஊற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி அப்படி ஊற்றும்போது எண்ணெய் தொடச்சிட்டு ஊற்றும்போது அது வந்து ஒட்டாது. ஊற்றி நல்லா செட்டு பண்ணிட்டேன். இப்படி செட் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த பேனுக்குள்ளே வச்சுருக்கிற தட்டு மேலே இந்த கப்பை எடுத்து வச்சுட்டேங்க. இந்த கப்பை வச்சு அந்த ஆவிலேயே நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இது வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது வேகணும். திறந்து பாருங்கள். திறந்து பார்த்துட்டு ஒரு குச்சியோ அல்லது ஒரு கத்தியோ வச்சு ஸ்பூனோ ஏதாவது வச்சு குத்தி பாருங்கள். பாருங்கள், இது ஒட்டி வரலை. ஒரு வேளை ஒட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒட்டில அது அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டுச்சுன்னா இன்னும் வேகணும்னு அர்த்தம். இப்போ வந்து இடுக்கி பிடிச்சி அந்த கப்பை அகட்டால் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா கத்தியில் லேசாக எண்ணெய் தொடச்சிக்கிட்டேன். அப்போ தான் வந்து அதில் ஒட்டாது. எண்ணெய் தொடச்சிட்டு இப்படி அந்த கப்புக்குள்ளே இருக்கிற அந்த மாவை வந்து அழுங்காமல் கீறி விட்டு எடுக்கும்போது அப்படியே ரொட்டி மாதிரி அழகாக வந்துருச்சுங்க. பன்னு மாதிரி ஒரு தட்டில் வச்சு தலைக்குள்ளே குப்புற கமுத்திட்டேன். குப்புற கமுத்திட்டு ஒரு 2-3 தட்டு தட்டி விட்டேன். ஏதாவது ஒட்டி இருந்தால் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டோடனே பாருங்கள், அழகாக பன்னு மாதிரி வந்துருச்சு. அதை திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணேன்னா சின்ன பீஸுகளாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிடலான்னு கட் பண்ணேன். இது வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ உங்களுக்கு அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டிங்கன்னா மஞ்சூரியன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தட்டில் மாற்றிக்கோங்க. பக்கத்துலேயே அடுப்பில் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இது எல்லாத்தையுமே க்யூப் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முருக விட்டுறவும் கூடாது. வேகாதுக்கு முன்னாடி பச்சையாகவும் எடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 4 பல் பூண்டும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட சேர்த்து இது எண்ணெயில் நல்லா வதங்கிடட்டும். அப்போ வந்து இஞ்சி பூண்டினுடைய மணம் வரும். உங்களுக்கு பேஸ்ட்டாக போட்டுக்கிறதா இருந்தால் கூட அரைச்சி போட்டுக்கோங்க. அது நல்லா மணம் கொடுக்கும். இந்த மஞ்சூரியனுக்கு டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி பழம் ஒரு பழம் எடுத்து உள்ளே இருக்கிற ஊன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த சதைப்பற்றோடு இருக்கிற அந்த தோலில் அதை மட்டும் கட் பண்ணிட்டேன். அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கட் பண்ணி அதை சேர்த்துக்கிட்டேங்க. இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுட்டேன். இது நல்லா வதங்கணும். ஒரு 1/4 பாகத்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ கரம் மசாலா இது வந்து நம்மளோட விருப்பம்தான். கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இந்த மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பஜ்ஜி மாவில் அது ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால் அதுக்கு சேர்க்க வேண்டியதில்லை. சும்மா தண்ணியில் கரைச்சா போதும். அப்புறம் இது கூட வந்து நான் கொஞ்சம் சிக்கன் பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் பெப்பர் பவுடரும் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/4 மேலே மறுபடியும் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் அது வந்து ஒரு டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி சாஸ் அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா
சோயா சாஸ் அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு பொரித்து வச்சுருக்கிற மஞ்சூரியனை அதுக்குள்ளே கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா பெரட்டி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த எசன்ஸு அந்த மசாலா எல்லாமே இந்த மஞ்சூரியனில் பிடிக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து நல்லா உப்பு காரம் பார்த்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தாள் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான மஞ்சூரியன் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.